நம்ம வீவர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது மர்டர் கேஸில் வந்து நேரில் பார்த்த சாட்சி எதுவுமே இல்லாதப்போ அந்த கேஸ் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக எவிடன்ஸ் வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டைரக்ட் எவிடன்ஸ், அதுதான் நம்ம வந்து நேராக கண்ணில் பார்க்குறது, காதால் கேட்குறது அதெல்லாம். அடுத்து 2வது வந்து சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், இது வந்து சூழ்நிலை சாட்சியங்கள். நேராக பார்த்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அது சுற்று வட்டாரங்களில் நடந்த சம்பவங்களை வச்சு இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். இதில் நம்மளால் யாருமே நம்ம வந்து ஒரு சம்பவம் பண்ணும்போது அது கொலையாக இருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு ஒருத்தர் அடிக்கிறத தாண்டி சில விஷயங்கள் பண்ணும்போது வந்து எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக, நேரடியாக பார்த்த எவிடன்ஸ் இல்லைங்கிறதுக்காக விடுதலை ஆயிருமா அப்படின்னா அது கிடையாது. எல்லாமே அந்த எவிடன்ஸை பொறுத்து தான். அது வந்து டைரெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சூழ்நிலை சாட்சியங்களை வச்சுமே உங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அதுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போவுமே ரீசெண்டாக அந்த ராம்குமார் கொலை வழக்கு, ஒரு லவ் பண்ணதுக்காக ஒரு கொலை பண்ணாங்களே தருமபுரி அந்த சைடு நினைக்கிறேன். அந்த கேஸில் நான் வேணால் அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் இன்னொரு வீடியோவில் பேசுவோம். அதில் வந்து டைரெக்டாக பார்த்த எவிடன்ஸே